இருக்காங்க. இப்போல்லாம் வந்து உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அலோபதி ஆங்கில வைத்தியத்தை குறை சொல்கிறதுக்காக இல்லை. போனோடனே இன்னும் வியாதி இன்னும் ஜுரம்னாலாம் போனால் கூட எவ்வளோ நாள்னு கேட்குறாங்க. 3 நாள் தான் அதுக்கு ஒன்று. அதுக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும், இந்த டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கணுங்கிறாங்க. இதேமாரி போயிட்டுருக்கு. ஆனால் அது வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அதிகரிப்பாக வாய் நாடி வாய்ப்பை செய்யணும்னு சொன்னார் வள்ளுவர். அந்த நோயை நாக்கி அதை க்யூர் பண்ணுறதுக்கு இன்னும் ஆங்கில வைத்தியத்தில் இல்லையோன்னு தான் தோன்றுறது. சின்ன ஜுரத்துலேருந்து கடைசி வரைக்கும் வியாதி வரைக்கும் அதெல்லாம் அப்பப்போ மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுற வேலையை பண்ணி இருக்கிற உடல் உறுப்புகள்லாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எரிஞ்சிட்டு இதேமாரி தான் போயிட்டுருக்கேன் வெளியே. அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து பேஷண்ட்டு போனவங்க பேஷண்ட்டாக குட் பை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எனக்கு தான் அப்படி தப்பாக நினைக்குதா என்னவோ. நான் நினைக்கிறது தவறாக கூட இருக்கலாம். இது என்ன இது உண்மைங்கிறது தெரியல. நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் என் குரூப்பில் இருக்கீங்க. அது குறைகள் இருந்தால் இந்த இடத்துல சுட்டி காட்டுங்க. நோயை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு ஆங்கில மருத்துவத்தில் வழிவகை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லா சௌகரியமாக இருக்கும். தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம்.